வணக்கம் மாணவர்களே. காபோத சாதாரண மாணவர்களுக்கான 1000 வினாக்கள் கொண்ட வினாத்தாள்களில் இது 8வது வினாத்தாள். 1000 வினாக்களில் இந்த 8வது வினாத்தாளில் 25 வினாக்கள் உண்டு. பகுதி 1க்குரிய இந்த 25 வினாக்களை நாங்கள் பகுதி பகுதியாக ஒவ்வொரு படிமுறையாக நாங்கள் செய்ய போகின்றோம். அதிலே பாருங்கள், இந்த வினாத்தாள் 4 பக்கங்களை கொண்டது. முதல் 2 பக்கங்களும் இங்கே தரப்பட்டுள்ளன, அடுத்த 2 பக்கங்களும் இங்கே காணப்பட்டுள்ளன. இந்த 4 பக்கங்களிலும் உள்ள 25 வினாக்களை நாங்கள் அடுத்து பார்ப்போம். ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள் முதலாவது வினாவில் இருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். ஆகவே இப்போது எங்களுடைய 8வது வினாத்தாளின் முதலாவது வினாவை பார்ப்போம். ஆம் மாணவர்களே, நாங்கள் இப்போது 8வது வினாத்தாளின் முதலாவது வினாவில் பார்ப்போம். இப்போது 8வது வினாத்தாளின் இந்த முதலாவது வினாவை பார்த்தால், பெருமானம் காண்க 1/7/5 வகுத்தல் 1/4/3 என்றவாறு இங்கே காணப்படுகிறது. ஆகவே பாருங்கள், இங்கே 2 கணித செய்கைகள், ஒன்று கழித்தல், மற்றது வகுத்தல். முன்னுரிமை அடிப்படையில் வகுத்தலை நாங்கள் செய்வோம். ஆனால் இப்போது பாருங்கள், அடைப்பினுள் இந்த கழித்தல் செய்கை காணப்படுவதால் நாங்கள் அடைப்புக்கு முன்னுரிமை வகுத்தல் பார்க்க. ஆகவே நாங்கள் முதலில் செய்ய வேண்டியது இந்த கழித்தலை போட்மேஸ் ஓர்டரை நாங்கள் இந்த பின்னங்கள் சுருக்கும் போது மிக முக்கியமாக கவனித்தல் வேண்டும். பாருங்கள், இப்போது 1/7/5 1/4/3. ஆகவே பாருங்கள், இப்போது 1/7/5 எனில் நாங்கள் 7ஐ போமசியாக எடுக்கும் போது 7/5 வகுத்தல் 1/4/3 7/4. இப்போது பாருங்கள், நாங்கள் மிக இலகுவாக 7/5 போனால் 2, 7/2 தர நாங்கள் இப்போது வகுப்பதற்கு பதிலாக அதன் நிகர் மாற்றால் பெருக்க முடியும். 4/7 என எழுத முடியும். 4/7 என எழுதலாம். ஆகவே பாருங்கள், இப்போது மிக இலகுவாக நாங்கள் 7 49 4 8. அப்ப 49இல் 8 என்றவாறு நாங்கள் எழுதிக் கொள்வோம். பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் அந்த கணித செய்கைகளை அந்த போட்மேஸ் ஒழுங்கை பயன்படுத்தி சுருக்கி விடையை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். ஆகவே மாணவர்களே, இது முதலாவது வினா. அடுத்த வினாவை பார்ப்போம். பெருமானம் காண்க 0.1 தர 0.1 சக 0.99. 0.1 தர 0.1 சக 0.99. ஆகவே ஓருண்டு 1. இங்கே தசமத்தை பின்னால் இருதானங்கள். ஆகவே 0.01 0.99 கூட்டுவோம். 1 9 10 1 மீதி, 9 1 10 1 மீதி, 1 0 1. ஆகவே 1.00 அது 1க்கு சமனாகும். தசம எண்களை பெருக்கும் போது நாங்கள் அந்த தசமங்களின் எண்ணிக்கையை பார்த்து தான் நாங்கள் இங்கே பெருக்கி பெறப்படும் விடையை நாங்கள் குறித்து கொள்ளுவோம். இது 2வது வினா. மூன்றாவது வினாவுக்கு செல்லுவோம். மீண்டும் பெருமானம் காண்க டொன் மற்றும் கிலோகிராமில் உள்ள அலகுகளை கொண்ட கூட்டல். ஆகவே பாருங்கள், ஒரு தொன்னானது 1000 கிலோகிராமுக்கு சமன். ஆகவே இங்கே 3 இடங்களை கொண்ட எண் இங்கே அமைக்கப்படும். 3 இலக்கங்களான எண்ணாக இங்கே பெற வேண்டும். 5 3 8, 7 6 13 1 மீதி. ஆகவே 9 1 10, இப்போது ஒரு மீதி. ஆகவே அது 1000 கிலோகிராம்கள். 1000 கிலோகிராம் என்பது ஒரு தொன்னாகும். ஏற்கனவே 3 2 5 தொன் உண்டு. அதனுடன் 1 கூட்டும் போது 6 தொன்.
ஆக விடை 6 டன் 0.38 கிலோகிராம். இதுல 0 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இங்கே 3 இலக்க எண்ணாகத்தான் நாங்கள் இங்கே கருத வேண்டும். ஏனெனில் 1000 கிலோகிராம் தான் ஒரு தொன்னாகும். இது 3வது வினா. 4வது வினாவுக்கு செல்லுவோம். ஒழுங்கான நான்முகி ஒன்றின் முகம் ஒன்றின் பரப்பளவு 12 சதுர சென்டிமீட்டர் ஆகும். எனில் அதன் மொத்த மேற்பரப்பளவு யாது? ஒழுங்கான நான்முகியானது 4 சமபக்க முக்கோணிகளை கொண்டது. ஒரு முக்கோண முகத்தின் பரப்பளவு 12 சென்டிமீட்டர் சதுரம் எனில் 4 முகத்தினது பரப்பளவு ஒன்றினது பரப்பின் 4 மடங்காகும். ஆகவே மொத்த மேற்பரப்பளவை நாங்கள் எழுதலாம் 4 முக்கோணிகளின் பரப்பளவுக்கு சமன். 4 முக்கோணிகளின் பரப்பளவு. ஆகவே பாருங்கள், 4 தர 12 சதுர சென்டிமீட்டர், 4 12 48 சதுர சென்டிமீட்டர். மிக இலகுவா. முக்கோண முகம் ஒன்றின் பரப்பளவு 12. அவ்வாறான 4 முகங்கள் உண்டு. ஆகவே 4 12 48 ஆகும். 48 சதுர சென்டிமீட்டர். இது 4வது வினா. அடுத்து பார்ப்போம் 5வது வினாவை. பெருமானம் காண்க. இங்கே பாருங்கள், நேர் மறை எண்களை கொண்ட வகுத்தல் மற்றும் கூட்டல் இங்கே காணப்படுகிறது. மறை 15 கீழ் நேர் 3 சக நேர் 9 கீழ் மறை 3. மிக இலகுவாக பாருங்கள். முதலில் ஒவ்வொன்றினதும் வகுத்தல். 15ற்குள் 3 3 15. மறையை நாங்கள் நேரால் வகுக்கும் போது பாருங்கள் 5 15 ஆகும். ஆகவே பாருங்கள் 5 5 15. மறை நேர் என வித்தியாசமான அடையாளங்களின் பெருமானம் மறை பெருமானம். அதே போல் பாருங்கள் 9ற்குள் 3 3 முறை. நேரை மறையால் வகுக்கும் போது மறை. ஆகவே மறை 5 சக மறை 3 என்றவாறு பெறுவோம். ஆகவே மறை 5 மறை 3 மறை 8க்கு சமன். மிக இலகுவாக மறை எண்களை நாங்கள் கூட்டுகிறோம் சுருக்கி. இது உங்களுக்கான 5வது வினா மாணவர்களே. 6வது வினாவுக்கு செல்லுவோம். பெறுமதியின் 5 வீதத்தினை தரகு பணமாக பெற்றுக்கொள்ளும் தரகர் ஒருவர் வாகனம் ஒன்றை விற்று கொடுப்பதன் மூலம் ரூபாய் 75,000 தரகாக பெற்றுக் கொள்கிறார். எனில் வாகன உரிமையாளர் பெறும் பணம். அப்ப பாருங்கள், 5 வீதம் தரகர் பெற்றுக்கொள்வார். அதாவது வாகனத்தை விற்ற பெறுமதியின் 5 வீதம் தரகருக்கு கிடைக்கும். அவ்வாறு கிடைத்த 5 வீதம் தான் 75,000. இந்த 5 வீதம் என்பது வாகனம் விற்ற பெறுமதியின், அதாவது வாகனம் விற்ற பெறுமதி 100 ரூபாயின் தரகருக்கு கிடைப்பது 5 ரூபாய், உரிமையாளருக்கு கிடைப்பது மீதி, அதாவது 95 ரூபாய். ஆகவே பாருங்கள், இப்போது அந்த 5 வீத தரகு பணம் தான் ரூபாய் 75,000. 5 வீத தரகு பணம் ரூபாய் 75,000. ஆகவே வாகனத்தின் விற்ற பெறுமதியான 100 வீதத்தை காண்பதற்கு நாங்கள் 1% காண்பதற்கு 5ஆல் வகுப்போம், 100 காண்பதற்கு 100ஆல் பெருக்குவோம். ஆகவே வாகனத்தின் விற்ற விலை பாருங்கள், மிக இலகுவாக இந்த 5% தான் 75,000. ஆகவே நாங்கள் 100% காணுவோம். 5% 75,000 எனும்போது 5 நாள் 75 வகுக்க முடியும். I1 5 மீதி 2. 25ற்குள் I5 25 0 0. ஆகவே 15 0 0 0 0 0. 2 4 5 பூஜ்ஜியங்கள். ஆகவே ரூபாய் 1,500,000 ரூபாய். 1,500,000 ரூபாய் விற்ற விலை. அதிலே 75,000 ரூபாய்
தரகருக்கு போய்விட்டது. 75,000 ரூபாய் தரகருக்கு போய்விட்டது. ஆகவே மீதிதான் வாகன உரிமையாளருக்கு கிடைத்திருக்கும். மீதிதான் வாகன உரிமையாளருக்கு கிடைத்திருக்கும். அந்த வாகன உரிமையாளருக்கு கிடைத்திருப்பது எவ்வாறு காணுவது? உரிமையாளருக்கு கிடைத்தது. உரிமையாளருக்கு கிடைத்தது. மிக இலகுவாக காணலாம். 1,500,000 ரூபாய் தான் விற்ற விலை. 75,000 ரூபாய் வாகனத்தை விற்கும் எங்களுக்கு அந்த தரகருக்கு நாங்கள் கொடுத்துள்ளோம். ஆகவே மீதிதான் உரிமையாளருக்கு கிடைத்திருக்கும். 0 0 0 10 5 போனா 5 9 7 போனா 2 4. ஆகவே 1,425,000 ரூபாய் தான் வாகன உரிமையாளருக்கு கிடைத்திருக்கும். மிக இலகுவாக பாருங்கள். அல்லது நீங்கள் நேரடியாகவே வாகன உரிமையாளருக்கு கிடைத்தது 5% 75,000 எனில் 95,000 நாங்கள் நேரடியாக பெருக்கலாம். ஆனால் அந்த 95 நேரடியாக பெருக்கும் போது சில வேளைகளில் எங்களுக்கு தவறுகள் ஏற்படலாம். அதனால் தான் நாங்கள் 100 பெருக்கி பின்னர் அதை கழித்து வாகன உரிமையாளருக்கு கிடைத்ததை காண்கின்றோம். இது உங்களுக்கான 6வது வினா. 7வது வினாவை பார்ப்போம் மாணவர்களே. ஓர் எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டும் போது 0 பெறப்படும் எனில் அவ்வெண்ணை காண்க. அப்ப நாங்கள் முதலில் அந்த எண்ணை ஒரு எக்ஸ் என்போம் அல்லது ஏ என்போம். தெரியா கணியங்களை ஆங்கில சிறிய எழுத்துக்களால் நாங்கள் குறிக்கின்ற நாங்கள் அவ்வெண்ணை எக்ஸ் என்க. ஆகவே பாருங்கள், ஓர் எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்ட போகிறோம். ஆகவே பாருங்கள், ஓர் எண்ணை எக்ஸை எக்ஸினது வர்க்கம் அது எக்ஸினது வர்க்கத்துடன் நாங்கள் கூட்டுகிறோம். பெறப்படும் பெறுமதி 0. ஆகவே நாங்கள் இப்போது அந்த எண்ணை காண வேண்டும். ஆகவே இதை காரணிப்படுத்துவோம். பொது காரணியை வேறாக்கலாம். எக்ஸை நாங்கள் பொது காரணியை வேறாக்கினால் 1 சக எக்ஸ் சமன் 0. ஆகவே 2 உறுப்புகளின் பெருக்கம் 0 ஆகையால் எக்ஸ் 0 இருக்கலாம் அல்லது 1 சக எக்ஸ் 0 இருக்கலாம். எக்ஸ் சமன் 0 அல்லது 1 சக எக்ஸ் சமன் 0. இதிலிருந்து நாங்கள் பார்க்கலாம் எக்ஸ் சமன் 0 இருக்க முடியும் அல்லது எக்ஸ் சமன் மறை 1 இருக்க முடியும். பாருங்கள், இருவேறு விடைகள் எங்களுக்கு பெறப்பட்டுள்ளன. அப்போ ஒரு எண்ணை அதன் வர்க்கத்துடன் கூட்டும் போது 0 எனும் போது அந்த எண்ணை நாங்கள் எக்ஸ் என கொண்டோம். அதன் வர்க்கம் எக்ஸினது வர்க்கம் எக்ஸ் வர்க்கம். ஆகவே எக்ஸாக எக்ஸ் வர்க்கம் 0. மிக இலகுவாக நாங்கள் இது 7வது வினாவை பார்த்துள்ளோம். 8வது வினாவை பார்ப்போம் மாணவர்களே. கோணங்கள் A, Bயின் பெருமானத்தை நாங்கள் காணப்போகிறோம். இந்த உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு பாருங்கள். A மற்றும் Bயினை நாங்கள் காண உள்ளோம். மிக இலகுவாக பாருங்கள், நாங்கள் இதற்கு சமாந்தரமாக ஒரு கோட்டை Cயினூடாக வரைய முடியும். வரைந்தால் இந்த கோணம் 80 பாகை எனும் போது எஞ்சிய கோணத்தை நாங்கள் காணலாம். ஏன்? இந்த முழுமையான இந்த முழு கோணமும் 150 பாகை. அப்ப பாருங்கள், நாங்கள் ஒரு சிறிய அமைப்பினை செய்வதன் மூலம் ஒரு சமாந்தர நேர்கோட்டை வரைந்துள்ளோம். ஆகவே பாருங்கள், இப்போது ஒத்த கோணங்கள் சமன் 80 பாகை. ஆனால் மொத்தம் 150 ஆகையால் இது 70 பாகை. ஆகவே நாங்கள் ஒரு அமைப்பினை வரைவதன் மூலம் அந்த 80 பாகையை கொண்டு இது மொத்தம் 150 பாகை. அதனை அப்ப 80 பாகை அங்கே போனால் மீதி 70 பாகை என்பதை பெற்றுள்ளோம். இப்போது ஏயும் 70ஐயும் நீங்கள் பார்த்தீர்கள் எனில் இந்த ஏயும் 70ம் நேய கோணங்கள், ஏனெனில் பானா வடிவில் வருகின்றன. ஆகவே ஏ சக 70 சமன் 180 நேய கோணங்களின் கூட்டுத்தொகை. இவை நேய கோணங்கள் ஆகும். நேய கோணங்கள். ஆகவே இதிலிருந்து நாங்கள் ஏயை காண்பதற்கு இருபுறமும் அந்த 70ஐ கழிப்போம்.
180 சாய 70. ஆகவே A சமன் 110 பாகை. A இனை இப்போது கண்டுவிட்டோம். B இனை பார்ப்போம். கவனியுங்கள், இது A, ஆகவே இதுவும் A. ஒத்த கோணங்கள். ஆகவே ஏயும் பியையும் கவனித்தால் அது அடுத்துள்ள கோணங்கள், ஒரு நேர்கோட்டின் மீது அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. பாருங்கள், A சக B சமன் 180 பாகை. ஒத்த கோணங்கள் சமனாகியால் நாங்கள் அங்கே இந்த கோணம் ஏக்கு சமன். ஆனால் ஏயும் பியும் அடுத்துள்ள கோணங்கள், ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் ஆதலால் அது கூட்டுத்தொகை 180. ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். பாருங்கள் மாணவர்களே, மிக இலகுவாக ஏயின் பெறுமதி எங்களுக்கு தெரியும் 110 பாகை. சக பி சமன் 180 பாகை. ஆகவே இதிலிருந்து B ஐ காண்ப இருபுறமும் நாங்கள் 110 கழிப்போம். ஆகவே B சமன் 70 பாகை. மிக இலகுவாக. அல்லது பாருங்கள், இது ஒரு இணைகரமாகும், எதிர்பக்கங்கள் சமாந்தரம், ஆகவே எதிர்கோணங்கள் சமன். இது 70 எனில் இதில் நாங்கள் 70 என கொள்ளலாம். ஆகவே குத்தெதிர்கோணங்கள் சமன். அதிலிருந்து நாங்கள் B சமன் 70 என்றவாறு பெற்றுக்கொள்ள முடியும் மாணவர்களே. இது உங்களுக்கான 8வது வினா. 9வது வினாவுக்கு செல்லுவோம். பாருங்கள், 10 மீட்டர் நீளமான ஏணி AB ஆனது நிலைக்குத்து சுவரில் சாய்வாக வைக்கப்பட்டிருப்பதை இங்கே உரு காட்டுகிறது. சைன் 30 பாகையானது அரை எனில் 2ல் 1 எனில் இந்த ஏபியின் நீளத்தை நாங்கள் காண வேண்டும். ஆகவே பாருங்கள், இப்போது ஏணி AB ஆனது 10 மீட்டர் நீளமுடையது. அது பியிலே 30 பாகை கிடையுடன் சாய்விலே இங்கே வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இப்போது ஏபியின் நீளத்தை காண வேண்டும். ஆகவே இந்த பக்கங்களுக்கும் இந்த கோணங்களுக்கும் இடையிலான தொடர்பு தான் எங்களுடைய இந்த சைன் விகிதம். இந்த சைன் விகிதம் 30 பாகை எனும் போது அது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்ற வகையில் இந்த சைன் விகிதத்தை நாங்கள் கொண்டு வர முடியும். ஏனெனில் நாங்கள் காண வேண்டியது எதிர்பக்கமான இந்த ஏபி, அது 30 பாகைக்கு எதிர்பக்கம். 10 மீட்டர், அதாவது இந்த ஏபி ஆனது இந்த செங்கோணத்துக்கு எதிராக இருப்பதால் அது செம்பக்கம். ஆகவே நாங்கள் இதிலிருந்து இந்த சைன் விகிதத்தை எழுத முடியும். சைன் 30 பாகையானது மிக இலகுவாக எழுதலாம். பாருங்கள், எதிர்பக்கம் ஏபியின் கீழ் செம்பக்கம் ஏபி என்ற வகையில் நாங்கள் எழுதி கொள்ள முடியும். சைன் 30 எங்களுக்கு தெரியும், அரை 2ல் 1. இப்போது நாங்கள் ஏபியை காண வேண்டும். ஆனால் ஏபியின் நீளம் 10 என காணலாம். ஆகவே மிக இலகுவாக பாருங்கள், இந்த 10 நீக்குவதற்கு இருபுறமும் 10 பெருக்குவோம். அப்போது இந்த 10 நீக்க முடியும். 1 5. ஆகவே பாருங்கள், ஏபி ஆனது 5. மிக இலகுவாக பாருங்கள், ஏபியின் நீளத்தை எங்களால் கூற முடியும். ஏபி சமன் 5 மீட்டர் அலகுடன் குறிக்க வேண்டும். இதற்காக நாங்கள் இந்த ஏபி எனும் தொடர்பை பற்றி இங்கே சுருக்குவதற்கு ஒரு புள்ளியையும், அடுத்து பாருங்கள், ஏபி சமன் 5 மீட்டர் என்று காண்பதற்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 2 புள்ளிகளை நாங்கள் இங்கே வழங்க முடியும். ஆகவே இது 9வது வினா. ஏபி சமன் 5 மீட்டர் என கண்டுள்ளோம். ஆகவே நாங்கள் இப்போது 10வது வினாவுக்கு செல்லுவோம் மாணவர்களே. சதுரம் ABCDயின் உள்ளே புள்ளி P ஆனது PA சமன் PC ஆகுமாறு உள்ளது. Pயின் பெரும்படி ஒழுக்கை வரைந்து காட்டுக. பாருங்கள், சதுரம் ABCDயின் உள்ளே ஒரு P எனும் புள்ளி உள்ளது. அது PAயும் PCயும் சமனாகுமாறு உள்ளது. அப்ப Pயிலிருந்து ஏயின் நீளம், ஏயிலிருந்து Pயின் நீளமும் சியிலிருந்து Pயின் நீளமும் சமனாகுமாறு உள்ளது. ஆக பாருங்கள், ஏயிலிருந்தும் சியிலிருந்தும் சமதூரத்தில் அசையும் ஒழுக்குத்தான் இது. பாருங்கள், எப்போதும் இந்த Pயின் நீளம் ஏபியும் சிபியும் சமனாகுமாறு இருக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? ஏசியை இணைத்து அதன் செங்குத்திரு சமகூராக்கியை வரைந்து கொள்ளுவோம். அந்த செங்குத்திரு சமகூராக்கியானது மாணவர்களே
பிடியினூடாக செல்லும். ஏனெனில் இது சதுரம். சதுரம் எனின் பாருங்கள், இது செங்குத்தாக இருக்கும். அது பிடியினூடாக செல்லும். இதுல எந்த ஒரு புள்ளியை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது பிசியும் ஏபியும் சமனாக இருக்கும். பாருங்கள், இரு புள்ளிகளிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு அந்த இரு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோட்டின் செங்குத்திரு சமகூராக்கியாக அமையும். அந்த செங்குத்திரு சமகூராக்கியான சதுரமாகியால் இங்கே அதன் மூலைவட்டம் பிடியாக அமையும். அவை மிக இலகுவான ஒரு வினா. இது 10வது வினா. 11வது வினாவுக்கு செல்லுவோம். உருவில் A, B என்பன அரைவட்டங்களின் மையங்கள் ஆகும். பெரிய அரைவட்டத்தின் மையம் A ஆகும், சிறிய அரைவட்டத்தின் மையம் B ஆகும். எனின் நிலச்சப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. அப்ப பாருங்கள், இங்கே பெரிய அரைவட்ட பரப்பில் இருந்து நாங்கள் இந்த சிறிய அரைவட்ட பரப்பை கழித்திருக்கிறோம். அதை கழிக்கும் போது, இதை நீக்கும் போதுதான் பெறப்பட்டதுதான் இந்த நிலற்றிய பகுதி. அப்ப பெரிய அரைவட்டத்தின் ஆரை 14 சென்டிமீட்டர். சிறிய அரைவட்டத்தின் ஆரையை காணுவோம். பாருங்கள், இந்த சிறிய அரைவட்டத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர். ஆகவே அதன் ஆரை 7 சென்டிமீட்டர். பாருங்கள், 14 சென்டிமீட்டர் பரப்பு ஆரை கொண்ட பெரிய அரைவட்ட பரப்பிலிருந்து 7 சென்டிமீட்டர் ஆரை கொண்ட சிறிய அரைவட்ட பரப்பை நாம் கழிக்கும் போது எஞ்சிய பகுதி பெறப்படும். பார்ப்போமா? பெரிய அரைவட்ட பரப்பில் இருந்து சிறிய அரைவட்ட பரப்பை நாம் கழிப்போம். பெரிய அரைவட்ட பரப்பின் அரை 14, சிறிய அரைவட்ட பரப்பின் அரை 7. அப்ப பாருங்கள், அரை பை ஆர் வர்க்கம் சய அரை பை ஆர் வர்க்கம். இரண்டும் ஆரைகள் ஆறாதலால் நாங்கள் இரண்டும் வேறுபட்ட ஆரைகள் ஆதலால் நாங்கள் ஒன்றை கேபிட்டல் ஆர் எனவும் மற்றதை சிமோல் ஆர் எனவும் எடுத்துக்கொள்கிறோம். அரை தர 22 தர அரை 14 தர 14 சய. இங்கே பாருங்கள், அரை தர 22 தர 7 தர 7 என்றவாறு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். 7 1 7 7 2 14. இந்த இரண்டையும் சுருக்கலாம். ஆகவே 22 தர 14 இருந்து இங்க சுருக்கலாம். பாருங்கள், 7 1 7 7 1 2 11 11 7 77 கழிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், இப்போது 14 2 28 2 மிச்சம். 14 2 28 2 30. 308 இருந்து 77 கழிப்போம். பாருங்கள், 8 7 போனால் 1, 0 7 போகாது, 10 7 போனால் 3, 2 0 போனால் 2, 231 சதுர சென்டிமீட்டர். இதையே பாருங்கள், நாங்கள் நேரடியாக இப்போது இந்த இரண்டிலும் அரை பை என்பது பொதுவாக உள்ளது. நாங்கள் இந்த அரை பையை நாங்கள் பொதுவாக எடுத்தால் ஆர் வர்க்கம் சய ஆர் வர்க்கம் என்றவாறு கிடைக்கும். சரியா? பெரிய அரைவட்டத்தின் அரை ஆர், சிறிய அரைவட்டத்தின் அரை சிமோல் ஆர் என எடுத்துள்ளோம். ஆகவே இப்போது இங்கே பிரதியிடுவோம். அரை தர 22 கீழ் 7 14 வர்க்கம் சய 7 வர்க்கம் என பிரதியிடலாம். இவ்வாறு பிரதியிடும் போது பாருங்கள், வர்க்க வித்தியாசம். ஆகவே வர்க்க வித்தியாசம் வரும்போது ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிக்க முடியும். ஈர் 1 ஈர் 11 11 கீழ் 7. ஆகவே பாருங்கள், இது 14 சக 7 எனவும் 14 சக 7 எனவும் இங்கே எழுத முடியும். பாருங்கள், இப்போது சுருக்குவோம். 11 கீழ் 7 தர 21 தர 7. 7 7 நீக்கினால் 11 தர 21. பாருங்கள், 11 1 11 11 2 22 3 23. அவை 231 சதுர சென்டிமீட்டர். பாருங்கள், இரண்டுக்கும் ஒரே விடைதான் பெறப்பட்டுள்ளது. இங்கே தனித்தனியாக எடுத்து சுருக்கினோம். இங்கே பொது காரணியை வேறாக்கி விட்டு பிரதியிட்டோம். ஆக இந்த இரண்டுமே உங்களுக்கு இலகுவான முறைகள். இந்த இரண்டும் எது உங்களுக்கு இலகுவாக தெரிகிறதோ அந்த முறையின்படி நீங்கள் செய்து கொண்டு போக முடியும். அடுத்து பார்ப்போமா? இது உங்களுக்கான 11வது வினா.
12வது வினாவை பார்ப்போம். 12வது வினாவை கவனியுங்கள். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் உள்ள புள்ளிகள் ABCD ஆகும் எனின் x, y பெருமானங்களை காண்க. பாருங்கள், ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் உள்ள புள்ளிகள் ABCD. அப்ப இந்த 4 புள்ளிகளும் வட்டத்தில் அமைந்தால் இந்த நாட்பக்கல் ABCDக்கு ஒரு விசேட பெயர். இந்த நாட்பக்கல் ABCD நாம் வட்ட நாட்பக்கல் என அழைப்போம். வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பியாகும். வட்ட நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாகும். இவ்வாறான 2 தேற்றங்களை நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம். இப்போது பார்ப்போம். இந்த BAD எனும் கோணத்துக்கும் BOD எனும் கோணத்துக்கும் BAD எனும் கோணம் அது பரிதியில், இந்த வில்லானது BD எனும் வில் பரிதியில் எதிரமைக்கும் கோணம் BAD. அதே வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் BOD. இந்த ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு மையத்தில் எதிரமைக்கும் கோணம் பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு ஆகும். எத்தனை மடங்கு மாணவர்களே? 2 மடங்கு. அதை கொண்டு நாங்கள் இந்த எக்ஸை காண முடியும். பாருங்கள், BOD இது தரம் 10 நாங்கள் கற்றுள்ளோம். BOD சமன் 2 மடங்கு BAD. மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு. பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் இதை இனங்கண்டு கொள்ளலாம். ஆகவே பாருங்கள், BOD ஆனது x 2 மடங்கு 75 பாகைக்கு சமன். ஆகவே இதிலிருந்து x சமன் 150 பாகை. இப்போது நாங்கள் x இன் பெருமானத்தை கண்டுள்ளோம். அடுத்து பார்ப்போம் மாணவர்களே, y இன் பெருமானம். y வந்து பாருங்கள், இந்த நீட்டப்பட்ட BC மீது அமைந்துள்ளது. ஆகவே இது புறக்கோணம். இந்த DCE ஆனது இந்த வட்ட நாட்பக்கலின் ஒரு பக்கத்தை நீட்டுவதால் உண்டாகும் புறக்கோணம். இந்த புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாகும். அப்ப பாருங்கள், DCE சமன் BAD. அதாவது வட்ட நாட்பக்கலின் புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணத்திற்கு சமன். மிக இலகுவாக இது ஒரு வட்ட நாட்பக்கல் தொடர்பான தேற்றங்களில் ஒன்று. ஆகவே பாருங்கள் மாணவர்களே, இந்த DCE ஆனது BADக்கு சமன். ஆகவே இது y சமன் 75 பாகை. பாருங்கள், DCE வந்து BAD எங்களுக்கு தெரியும் 75 பாகை. ஆகவே DCE ஆனது 75 பாகை. மிக இலகுவாக நாங்கள் இந்த x, y என்பவற்றை நாங்கள் கண்டுபிடித்தோம். இந்த வட்ட நாட்பக்கலை கொண்டு இந்த y-ஐயும் பரிதி கோணத்துக்கும் மைய கோணத்துக்கும் இடையிலான தொடர்பை கொண்டு நாங்கள் x-ஐயும் கண்டுபிடித்தோம். இது வந்து உங்களுக்கான 12வது வினா. பதிமூன்றாவது வினாவை நாங்கள் பார்ப்போம். இப்போது பாருங்கள், தரப்பட்டுள்ள ஆரைச்சிறையின் ஆரை 21 சென்டிமீட்டர். இங்கே ஒரு ஆரைச்சிறை தரப்பட்டுள்ளது. அதன் ஆரை 21 சென்டிமீட்டர் ஆகும் எனின் அதன் பரப்பளவை காண்க. இந்த ஆரைச்சிறையின் பரப்பளவை காண வேண்டும் எனில் ஆரைச்சிறையின் ஆரைச்சிறை கோணத்தை காண வேண்டும். மாணவர்கள், நீங்கள் எடுத்தவுடன் 60 பாகை தான் இதன் ஆரைச்சிறை கோணம் என நினைத்து விடுவீர்கள். அந்த 60 பாகை என்பது இந்த ஆரைச்சிறையை விடுத்து எஞ்சிய கோணம் தான் இந்த 60. ஆக இந்த ஆரைச்சிறை கோணம் பாருங்கள், மொத்தம் ஒரு புள்ளியை சுற்றி ஒரு வட்ட கோணம் வந்து 360. அதிலிருந்து அந்த 60 பாகையை நாங்கள் கழிக்கும் போது எங்களுக்கு 300 பாகை கிடைக்கின்றது. ஆகவே இதன் ஆரைச்சிறை கோணம் 300 பாகை. ஆகவே இதன் பரப்பளவை காணும் போது நாங்கள் ஆரைச்சிறை கோணம் எவ்வளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? 300ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இதன் பரப்பளவு 360 300 தர πr வர்க்கம் பரப்பளவு. ஆகவே பாருங்கள், ஒரு 0 ஒரு 0 6 6 36 6 5 30. ஆகவே நாங்கள் எழுதி கொள்ள முடியும் 6 5 தர 22 கீழ் 7 தர ஆரையினுடைய வர்க்கம். ஆரை வந்து 21 சென்டிமீட்டர்.
21 தர 21 என்றவாறு நாங்கள் பெருக்க முடியும். பாருங்கள், 7 1 7 7 3 21 சுருக்கும் போது மிக இலகுவாக அந்த மூன்றையும் ஆராய்ஞ்சிருக்கலாம். 3 3 2 6. இப்போது பாருங்கள், ஈரொண்டு 2 ஈர் 11 22. ஆகவே இப்போது பாருங்கள், 5 தர 11 தர 21. 11 55 நாங்கள் 21 பெருக்குவோம். 55 நாங்கள் மாணவர்களை 21 பெருக்க உள்ளோம். 5 5 5 5 10 1 மீதி 2 10 1 11. ஆகவே 5 5 1 1 மிக இலகுவாக பாருங்கள். 1155 சதுர சென்டிமீட்டர் வர்க்கம். நாங்கள் பாருங்கள், இந்த ஆரைச்சரை கோணத்தை கண்டோம். ஆரைச்சரைக்கு வெளியில் உள்ள கோணம் 60 வாகை ஆகையால் ஆரைச்சரை கோணம் 300 வாகை. ஆரைச்சிறையின் பரப்பளவு 360 மேல் அந்த ஆரைச்சரை கோணம் 300 தர பையார் வர்க்கம் என பிரதியிட்டு இதன் பரப்பளவை கண்டுள்ளோம். 14வது வினாவுக்கு செல்லுவோம். இப்போது பாருங்கள், 14வது வினா. சீரான கதியில் செல்லும் 720 மீட்டர் நீளமான புகையிரதம் 380 மீட்டர் நீளமான பாலத்தை 20 செகண்ட்களில் கடக்கிறது. அதன் கதியை மீட்டர் பெர் செகண்டிலும் கிலோமீட்டர் பெர் ஹவரிலும் காண்க. பாருங்கள், மிக இலகு. பாலத்தின் நீளம் 380. இது பாலம். புகையிரதத்தின் நீளம் 720. இது கடக்கும் போது பாருங்கள், புகையிரதம் முழுவதுமாக பாலத்தை கடப்பதற்கு பாலத்தின் நீளத்துடன் தன்னுடைய நீளத்தையும் மொத்தமாக சேர்த்து கடக்க வேண்டும். பாலமானது 380 மீட்டர், புகையிரதம் 720 மீட்டர். ஆகவே கடக்கும் போது 720 இந்த 380 மீட்டரையும் சேர்த்து கடக்கும். ஆகவே கடக்க வேண்டிய மொத்த தூரம், கடக்கும் தூரம் 380 சக 720 மீட்டர். கூட்டினால் 0 10 11 1100 மீட்டர் கடக்கணும். இந்த 1100 மீட்டரையும் 20 செகண்ட்களில் கடக்கிறது. ஆகிய ஒரு செகண்டில் செல்லும் தூரம் தான் மீட்டர் பெர் செகண்ட். மிக இலகுவாக 20 செகண்டில் பாருங்கள் 1100 மீட்டர். ஆகவே ஒரு செகண்டில் 1100 கீழ் 20 மீட்டர். சுருக்கினால் 55 மீட்டர். ஒரு செகண்டில் செல்லும் தூரம் தான் அதன் கதி. அவை பாருங்கள், ஒரு செகண்டில் செல்லும் தூரம் 55 மீட்டர். ஆகையால் நாங்கள் இங்கே 55 மீட்டர் செகண்ட் -1 என எழுத முடியும். இது சரி, இது முதலாவது சரி. இரண்டாவது பகுதி கிலோமீட்டர் பெர் ஹவர். ஒரு மணித்தியாலத்தில் செல்லும் தூரம் வேணும். ஒரு மணித்தியாலம் எனில் ஒரு நிமிடத்தில் 60 செகண்ட்கள், ஒரு மணித்தியாலத்தில் 60 நிமிடங்கள். ஆகவே ஒரு மணித்தியாலத்தில் 3600 செகண்ட்கள். 3600 செகண்ட்களில் செல்லும் தூரம். பாருங்கள், 55 தர 3600 மீட்டர். பெருக்குவோம். நாங்கள் 3600ஐ 55ஆல் பெருக்க வேண்டும். I0 0 I0 0 I6 30 3 மீதி I3 15 3 18 0 0 I6 30 3 மிச்சம் 18 0 0 0 8 9 1 198,000 மீட்டர். இதை நாங்கள் கிலோமீட்டருக்கு மாற்றுவதற்கு 1000ஆல் வகுப்போம். ஆகவே இது கிலோமீட்டரில் கிடைக்கும். ஏன் நாங்கள் கிலோமீட்டரில் தான் காண வேண்டும். 3600 செகண்ட்களில் எழும் போது ஒரு மணித்தியாலம். அப்ப பாருங்கள்,
1000 எனும்போது 3 பூஜ்ஜியங்களை நீக்கினால் 198. அப்ப அந்த புகையிரதத்தின் கதை 198 km/h. மிக இலகுவாக பாருங்கள். நாங்கள் முதலில் மீட்டர்/செகண்டில் கண்டோம். அதன் பிறகு நாங்கள் அதனை 3600 பெருக்கும் போது ஒரு மணித்தியாலத்தில் சென்ற தூரம் அதுவே எங்களுக்கு km/h அதன் கதியை குறிக்கிறது. இது உங்களுக்கான 14வது வினா. அடுத்து பார்ப்போம் 15வது வினாவை. 15வது வினா பாருங்கள். LG 2 = 0.3010 எனில் LG 20 பெருமானத்தை காண்க. LG 20 நாங்கள் 2 தர 10 20 என எழுத முடியும். பாருங்கள், LG 2 தர 10 என எழுதலாம். LG 2 பெருமானம் தெரியும். LG 10 அது log 10 10 log 10 10 1 என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆகவே பெருக்கமாக வந்தால் LG 2 சக LG 10 என தனித்தனி கூட்டலாக எழுத முடியும். LG 2 என்பது மாணவர்களே 0.3010 log 10 10 1. ஆகவே 0.3010 ஒன்றை நாங்கள் கூட்டினால் அது 1.3010. சில மாணவர்கள் 1 0 0.30 11 3011 என எழுதி விடுவார்கள். இது நிறைவன். ஆகவே தசமத்துடன் நாங்கள் கூட்ட முடியாது. 0 1 தான் 1. 1.3010. நாங்கள் முதலில் LG 20 LG 2 தர 10 என எழுதினோம். LG 2 தர 10 எனும் போது அது LG 2 சக LG 10 சமனாகும். ஆக LG 2 எங்களுக்கு தெரியும் 0.3010. LG 10 என்பது log 10 10 1. ஆகவே அதனை கூட்டும் போது 1.3010. இது 15வது வினா. 16வது வினாவுக்கு செல்லுவோம். 16வது வினா. ஒருவரது ஆண்டு வருமானம் 840,000 ரூபாய் ஆகும். அவரது வருமானத்தில் ரூபாய் 500,000க்கு வரி விலக்களிக்கப்படுகின்றது. எஞ்சிய வருமானத்தின் 4% வருமான வரியாக அறவிடப்படுகிறது எனில் அவர் செலுத்த வேண்டிய வருமான வரி. அப்ப பாருங்கள், அவரது வருட வருமானம் 840,000. அதிலே வரி விலக்கு 500,000 எனில் நாங்கள் வரி செலுத்த வேண்டிய தொகையை நாங்கள் காண வேண்டும். ஆகவே பாருங்கள், வரி செலுத்த வேண்டிய வருமானத்தை நாங்கள் வரி செலுத்த வேண்டிய வருமானம் மொத்த வருமானம் 840,000. அதிலே 840,000 அதிலே 500,000க்கு வரி விலக்கு. ஆகவே நாங்கள் கழிக்கும் போது 0 0 0 0 4 3 340,000க்கு தான் நாங்கள் வரி செலுத்துதல் வேண்டும். அந்த 340,000க்குமான வரி 4%. ஆகவே செலுத்தும் வருமான வரி செலுத்தும் வருமான வரி. பாருங்கள், ரூபாய் 340,000 தர 100ல் 4%. 2 பூஜ்ஜியங்களை நாங்கள் நீக்குவோம். 0 0 4 16 1 மீதி 4 12 1 13. ஆகவே 13,600 ரூபாய் தான் அவர் செலுத்த வேண்டிய வருமான வரி. பாருங்கள், மிக இலகுவாக அவரது வருமானத்தில் 500,000க்கு வரி விலக்கு. ஆகவே எஞ்சிய வருமானம் 340,000. அந்த 340,000த்தின் 4% தான் அவர் செலுத்த வேண்டிய வருமான வரி. சரியா மாணவர்களே? இது உங்களுக்கான 16வது வினா. 17வது வினாவுக்கு செல்லுவோம். இப்போது உங்களுக்கு தரவுகள் தரப்பட்டுள்ளன. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய நாங்கள் BCயின் நீளத்தை காண வேண்டும். BCயின் நீளத்தை நாங்கள் காண வேண்டும். அப்ப பாருங்கள், முக்கோணி ABCயிலே ABயின் நடுப்புள்ளி Pயின் ஊடாக
பிசிக்கு சமாந்தரமாக ஒரு நேர்கோட்டை வரைந்தோம் எனில் அது ஏசியை இரு சமகூறிடும். ஆகவே இது நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. இதிலிருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். PQ ஆனது பிசியின் அரைவாசி. ஆகவே நாங்கள் கூற முடியும் PQ சமன் அரை பிசி நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையின் மூலம் இதை நாங்கள் சமப்படுத்தியுள்ளோம். ஆகவே இப்போது நடுப்புள்ளி தேற்றமானது இந்த PQ ஆனது பிசியின் அரைவாசியாக அமைந்திருக்கும். ஆகவே PQ என்பது 5 சென்டிமீட்டர் சமன் அரை பிசி. பிசியை காண்பதற்கு நாங்கள் 2 பெருக்குவோம். ஆகவே பாருங்கள், பிசி ஆனது 10 சென்டிமீட்டர். ஆகவே பிசியின் நீளமானது 10 சென்டிமீட்டர். மாணவர்களே, மிக இலகுவாக நாங்கள் இப்போது பிசியின் நீளத்தை கண்டுள்ளோம். பார்ப்போம் மாணவர்களே அடுத்த வினாவை. உங்களுக்கான 18வது வினா இது. எக்ஸ் பெரிது 0 மற்றும் எக்ஸ் சிறிது 0 ஆகிய சமநிலைகளை எண்கோட்டின் மீது குறிக்க. இரண்டினதும் எல்லையாக 0 தான் அமைந்துள்ளது. ஆகவே 0ல் முதலாவது சமநிலையை குறிப்போம். எக்ஸ் பெரிது 0. எக்ஸ் பெரிது 0 எனும் போது மாணவர்களே 0 விட பெரிதாக இருக்கும் எக்ஸ். பாருங்கள், நாங்கள் அந்த பகுதியை நாங்கள் நிலற்றுகிறோம். இது முதலாவது சமநிலை. இரண்டாவது எக்ஸ் சிறிது 0. எக்ஸ் சிறிது 0 எனும் போது 0 விட சிறிது. அவை மறை 1 மறை 2 மறை 3 என்றவாறு அமையும். மிக இலகுவாக நாங்கள் மாணவர்களே இந்த சமநிலைகளை நிறுத்தியுள்ளோம். இதிலே பாருங்கள், உங்களுக்கு கொண்டு தெரியுது எக்ஸ் 0க்கு சமன் அல்ல. 0 விட அதிகம் மற்றும் 0 விட குறைவு. இந்த இரு சமநிலைகளையும் நாங்கள் குறிக்க வேண்டும். இங்கே 0க்கு நாங்கள் நிலற்ற மாட்டோம், ஏனெனில் அங்கே சமன் இடப்படவில்லை. 19வது வினா. 19வது வினாவை பாருங்கள். 12, 14, 15, 16, 20 எக்ஸ் 25, 26, 28 தரப்பட்டுள்ள தரவுகளின் இடை 20 எனின் எக்ஸை காண்க. அப்ப இடை எனின் தரப்பட்டுள்ள தரவுகள் அனைத்தையும் கூட்டி எத்தனை உண்டோ அத்தனையால் பிரிப்போம். 2, 4, 6, 8, 9 தரவுகள். 2, 4, 6, 8, 9 தரவுகள் இங்கே தரப்பட்டுள்ளன. அவற்றினது கூட்டுத்தொகையை நாங்கள் காணுவோம். பாருங்கள், 12 சக 14 சக 15 சக 16 சக 20 சக எக்ஸ் சக 25 சக 26 சக 28 கீழ் 9 சமன் 20 ஆகும். ஆகவே நாங்கள் இப்போது பாருங்கள் எக்ஸை காண வேண்டும். இப்போது இவற்றினை கூட்டுவோம். 2, 4, 6, 5, 11, 17, 17, 5, 22, 28 மற்றும் 36 3 மீதி. 5, 7, 9, 11, 12, 13, 14, 15 156 சக எக்ஸின் கீழ் 9 சமன் 20. மிக இலகுவாக நாங்கள் இதனை கண்டுள்ளோம். ஆகவே அடுத்து நாங்கள் குறுக்கு பெருக்கம் செய்வோம். 156 சக எக்ஸ் சமன் 20 தர 9. ஆகவே 156 சக எக்ஸ் தான் 180. இதிலிருந்து எக்ஸை நாங்கள் காணுவோம். 186 சய 156 கழிக்கும் போது எக்ஸ் சமன் 24. பாருங்கள் மாணவர்களே, மிக இலகுவாக நாங்கள் இந்த இடையை கண்டுள்ளோம். இதனை பாருங்கள், இன்னொரு முறை இருக்கா பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு கோலத்தில் அமைந்துள்ளது. பாருங்கள், இந்த இரண்டையும் கூட்டும் போது எங்களுக்கு 40. இந்த இரண்டையும் கூட்டும் போதும் 40. இந்த இரண்டையும் கூட்டும் போதும் 40. ஆகவே பாருங்கள், இந்த இரண்டையும் கூட்டி 2ஆல் பிரிக்கும் போதும் 20. இதுவும் 20, இதுவும் 20. இங்கே தரப்பட்ட பெருமானம் 20. ஆக இந்த ரெண்டின் கூட்டுத்தொகையும் 40ஆக இருக்க வேண்டும். இது ஒரு கோலமாக தந்தபடியால் இவ்வாறு நாங்கள் நோக்க முடியும். மற்றபடி நாங்கள் இந்த வளமையான செயற்பாடையே செய்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்போது
இந்த 16 சக x சமன் 40 இருந்தால் தான் அங்கே 20 இடை வரலாம். என்று 2 பிரிக்கும் போது 20 தான் வந்து கொண்டிருக்கிறது. அவ x சமன் 40 சாய 16 x சமன் 24. இது இந்த கோலம் சரியாக வந்தமையால் பிரச்சனை இல்லை. இல்லாவிட்டால் நாங்கள் இவ்வாறு கூட்டி வகுத்துத்தான் நாங்கள் காண வேண்டும் இடையினை. இது வந்து உங்களுக்கான 19வது வினா. 20வது வினாவை பார்ப்போம். 3p சக 2q சமன் 15, 2p சக 3q சமன் 10 என்னும் சமன்பாடுகளை தீர்க்காது p வர்க்கம் சய q வர்க்கத்தின் பெருமானத்தை காண்க. p வர்க்கம் சய q வர்க்கத்தின் பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும் எனில் வர்க்க வித்தியாசமாக எழுதினால் p சய q p சக q என்னும் இரண்டினதும் பெருமானத்தை காண வேண்டும். இந்த இரண்டு சமன்பாடுகளையும் வைத்துக் கொண்டு அதனை நாங்கள் பெற முடியுமா பார்ப்போம். நாங்கள் இதை முதலாவது சமன்பாடு, இரண்டாவது சமன்பாடு எடுப்போம். சமன்பாடுகளை தீர்த்து p, q காணக்கூடாது, காண தேவையில்லை, தீர்க்காது என கூறியிருக்கிறார்கள். ஆகவே பாருங்கள், இந்த இரண்டையும் கூட்டி பார்ப்போம். 1 சக 2 கூட்டினால் 5p சக 5q சமன் 25. ஆகவே நாங்கள் இந்த இரண்டிலும் உள்ள 5 பொது 5 எனும் பொது காரணியை நாங்கள் வேறாக்கினால் 5 மடங்கு p சக q தான் 25. ஆகவே p சக q தான் 25 கீழ் 5 சமன் 5. இப்ப p கண்டுவிட்டோம், p சக q வினை கண்டுள்ளோம். p சக q எங்களுக்கு தெரியும் 5. இப்போது கழித்து பார்ப்போம். கழிக்கும் போது எங்களுக்கு p சக q கிடைக்கிறதா? இவ்வாறு எங்களுக்கு வினாக்கள் வினவப்படும். இதற்கு நாங்கள் சமன்பாடுகளை தீர்க்க முடியாது. ஆகவே இரு சமன்பாடுகளையும் கூட்டி காண முடியும், அல்லது ஒன்றுடன் ஒன்றிலிருந்து கழிப்பதன் மூலம் விடைகளை பெற்றுக்கொள்ள முயலலாம். பாருங்கள், இப்போது 1லிருந்து 2 நாங்கள் கழிப்போம். 3p யில் 2p போனால் p, 2q 3q கழித்தால் சய q, 2ல் 3 போனால் மறை 1, 15ல் 10 போனால் 5. அப்ப p சய q 5 வருகிறது. அப்ப பாருங்கள், p சக q 5, p சய q 5. ஆக p வர்க்கம் சய q வர்க்கத்தை நாங்கள் மிக இலகுவாக நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், p சய q 5, p சக q 5, 5 25. ஆகவே நாங்கள் பாருங்கள், வர்க்க வித்தியாசம் எனும் போது அவற்றினை கூட்டி மற்றும் கழிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது நாங்கள் இந்த சமன்பாடுகளை தீர்க்காது ஒரு தடவை கூட்டி மற்ற தடவை கழித்து பார்ப்பதன் மூலம் அவற்றின் பெருமானங்களை நாங்கள் கண்டுள்ளோம். இது 20வது வினா. 21வது வினாவை பார்ப்போம். 1 3ல் 2 9ல் 4 27ல் 8 எனும் விருத்தியின் 8வது உறுப்பை காண்க. பாருங்கள், 1 3ல் 2, அதை பாருங்கள் 3ல் 2 பெருக்கியுள்ளோம். அடுத்து 9ல் 4, மீண்டும் 3ல் 2 பெருக்கியுள்ளோம். 27ல் 8, மீண்டும் 3ல் 2 பெருக்கியுள்ளோம். பாருங்கள், 1 தரம் 3ல் 2 தான் 3ல் 2. பிறகு 3 9 2 4, 9 தரம் 3 27, 4 2 8. ஆகவே பாருங்கள், முதலாம் உறுப்பு A1. இது என்ன? அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் சமன். ஆகவே இது ஒரு பெருக்கல் விருத்தி. ஆகவே R சமன் 3ல் 2. 8வது உறுப்பை நாங்கள் காண வேண்டும். 8வது உறுப்பை நாங்கள் எழுதலாம் a தர r இன் 7, AR இன் n சய 1 என்ற வகையில் நாங்கள் எழுதலாம். ஆகவே 8 சய 1 7, t 8 வந்து, ஆகவே A1 தர 3ல் 2 7ஆம் வரு. ஆகவே 1 தர 2 7 கீழ் 3 7. ஆக 1 அந்த பெருமானத்தை பெருக்கும் போது 1 தான் கிடைக்கும். 2 7 128. இப்போது 3 7 காணுவோம். 3 தர 3 தர 3 3 3 2 4 6 7 3 9 9 7 27 27 27 81 81 3ஆல் பெருக்கினால் 243, அதனை 3ஆல் பெருக்கினால் 729, அதனை இப்போது 3ஆல் பெருக்குவோம். 3 27, 3 6 2 8, 3 21 2187. ஆகவே பாருங்கள், 2187 128. முதலில்
இங்க அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான தொடர்பை கண்டோம். அது பொது விகிதமாக அமைவதால் இது பெருக்கல் விருத்தி என்பதை இனங்கண்டு அதன் முதலாம் உறுப்பு மற்றும் பொது விகிதத்தை எழுதுவதன் மூலம் நாங்கள் 8வது உறுப்பான ஏதர ஆறினேழினை நாங்கள் மிக இலகுவாக கண்டோம். இப்போது நாங்கள் 22வது வினாவை பார்ப்போம். 22வது வினா a = 2 1 3 0 எனின் இது ஒரு தாயம். a வர்க்கத்தை காண்போம். a வர்க்கம் எனும் போது அங்கே ஏதர a. ஆகவே பாருங்கள் 2 1 3 0 மீண்டும் 2 1 3 0 பெருக்குதல் வேண்டும். தாய பெருக்கலானது கிடையாக சென்று நிலைக்குத்தாக வருவோம். பாருங்கள் கிடை நிலைக்குத்து மிக இலகுவாக பாருங்கள் 2 தர 2 4 ஓர் 3 3 அடுத்து 1 2 ஓர் 0 0 பின்னர் பாருங்கள் கிடையாக 2 6 0 0 3 3 0 தர 0 0 பாருங்கள் இப்போது 4 3 7 6 2 3 அதன் வரிசையும் 2 தர 2 என்றவாறு பெறுகிறது. தாயங்களை பெருக்கும் போது கிடை நிலைக்குத்து என்ற வகையில் நாங்கள் இங்கே பெருக்குவோம். கிடையாக சென்று நிலைக்குத்தாக வருவோம். பாருங்கள் மிக இலகுவாக a ஆல் பெருக்குகிறோம். 23வது வினாவுக்கு செல்லுவோம். இரு வட்டங்களினது மையம் O. அப்ப இரு வட்டங்களுக்கும் பொதுவான மையம் O ஆகும். OP ஆனது BCக்கு செங்குத்து. ஆகவே பாருங்கள் இப்போது ABயினதும் CDயினதும் நீளங்கள் சமன் என்பதை நாங்கள் காட்ட வேண்டும். ABயும் CDயும் நீளத்தில் சமன் என்பதை நாங்கள் காட்டுவோம். இப்போது பாருங்கள் இந்த வட்ட நான் தேற்றத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். சிறிய வட்டத்தை எடுத்தால் ஓவை மையமாக கொண்ட இந்த சிறிய வட்டத்தில் OP செங்குத்து BC ஆகையால் இந்த BPயும் PCயும் சமனாகும். ஆகவே பாருங்கள் சிறிய வட்டத்தில் மையம் O ஆகையால் BPயும் PCயும் சமன். BP சமன் PC. அதாவது வட்டத்தின் மையத்தில் இருந்து நாணுக்கு வரையின் செங்குத்து அந்த நாணை இரு சம கூறிடும். மிக இலகுவாக. அதே போல் பெரிய வட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். பெரிய வட்டத்தில் பாருங்கள் வட்டத்தின் மையம் ஓவில் இருந்து நான் ADக்கு வரையப்பட்ட செங்குத்து அந்த நானான ADயினை இரு சமகூடும். APயும் PCDயும் சமன். அப்ப பாருங்கள் AP சமன் PD. இப்போது பாருங்கள் இந்த APயும் PDயும் சமன். BPயும் PCயும் சமனாகையால் இந்த எஞ்சியுள்ள நீளங்களும் தங்களுக்குள் சமனாகும். ஆகவே பாருங்கள் இதனை 1 எனவும் 2 எனவும் இப்போது 2லிருந்து 1 கழிப்போம். APயிலிருந்து இந்த BPயை கழித்தால் AB எஞ்சும். PDயிலிருந்து PCயை கழிக்கும் போது CD எஞ்சும். பாருங்கள் அந்த வெளிப்பட உண்மை. இது சமனான கணியங்களை நாங்கள் கழிக்கும் போது பெறப்படும் கணியமும் சமனாகும். 2 சாய 1 என நாங்கள் எழுதலாம். AP சாய BP ஆனது PD சாய PCக்கு சமன். ஆகவே APயிலிருந்து BPயை கழிக்கும் போது எங்களுக்கு ABயும் PDயிலிருந்து இந்த PCயை கழிக்கும் போது CDயும் பெறப்படும். ஆகவே AB சமன் CD ஆகும். பாருங்கள் மிக இலகுவாக நாங்கள் இப்போது ABயும் CDயும் சமன் என்பதை காட்டியுள்ளோம். இது எங்களுக்கான 23வது வினா. 24வது வினாவை பார்ப்போம். சேடு 6 சமன் 2.44 எனின் 1 சேடு 6 பெருமானத்தை காண்க. பாருங்கள் 1 சேடு 6 என நாங்கள் நேரடியாக பிரதியீடு செய்தால் 1 2.44 1 2.44 வகுத்தல் மிக கடினம். அதாவது தசம எண்களால் வகுத்தல் மிக கடினம். இதற்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எனில் இந்த பகுதி விகிதமுறா எண்ணாக இருத்தல் கூடாது. இந்த பகுதியை விகிதமுறு பகுதி எண்ணாக நாங்கள் மாற்ற வேண்டும். அதற்காக பாருங்கள் 1 சேடு 6 மேலும் நாங்கள் சேடு 6ஆல் பகுதியையும் தொகுதியையும் பெருக்கினால் சேடு 6 கீழ் 6 36 36 எனும் போது அதன் வர்க்க மூலம் 6. அப்ப பாருங்கள் சேடு 6 கீழ் 6 என்ற வகையில் இங்கே வந்துள்ளது. இப்போது பிரதியிடலாம். பாருங்கள்
சேடு 6 2.44 கீழ் 6 என்ற வகையில் வந்துள்ளது. ஆகவே 2.44 6ஆல் வகுக்க முடியும். பாருங்கள், 2.44 6ஆல் வகுப்போம். 2 அடங்காது. 24 6 4 24 மீதி 0 4 அடங்காது. ஆகவே பாருங்கள், 0 ஒரு 0 நாங்கள் சேர்க்கும் போது 6 36 மீதி 4 மீண்டும் 0 சேர்க்கும் போது 6 6 என்றவாறு செல்லும். அது 0.4066 என்றவாறு செல்கிறது. இதிலே நாங்கள் இரு தசமதானங்களுக்கு மட்டம் தட்டி கொடுத்தோம் எனில் 0.41. ஆகவே இந்த பகுதியில் விகிதமுறா எண்கள் வரும்போது அதை விகிதமுறு பகுதி எண்ணாக நாங்கள் மாற்றிய பின்னரே பிரதியீடு செய்வதன் மூலம் இந்த பெறுமதிகளை காண முடியும். இது 24வது வினா. பார்ப்போம் 25வது வினாவை. இப்போது பாருங்கள், 25வது வினா. PBO எனும் முக்கோணியின் பரப்பும் QCO வினது முக்கோணியின் பரப்பும் சமன். பாருங்கள், PBO எனும் போது இந்த முக்கோணி, இதன் பரப்பும் QCO எனும் இந்த முக்கோணியின் பரப்பும் சமன் என காட்ட வேண்டும். இதற்காக நாங்கள் பாருங்கள், இரு சமாந்தர நேர்கோடுகள், அதிலே பாருங்கள் பொது அடி BCயை கொண்ட இரு முக்கோணிகள் இங்கே காணப்படுகின்றன. அவை PQ, BC எனும் இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளன. ஆகவே அதிலிருந்து பாருங்கள், நாங்கள் இந்த BPC எனும் முக்கோணியும் BQC எனும் முக்கோணியும் BPC எனும் முக்கோணி BQCயும் பரப்பளவில் சமன். ஏன்? பொது அடி BC சமாந்தரம் PQ. ஆகவே மாணவர்களே, இந்த ரெண்டு முக்கோணிகளும் பரப்பளவில் சமன். ஆனால் இந்த தரப்பட்ட முக்கோணிகளை எவ்வாறு காணுவது? அதற்கு பாருங்கள், இங்கு இரண்டு முக்கோணிகளிலும் பொதுவான ஒரு பிரதேசம் உண்டு. பாருங்கள், இந்த முக்கோணியை நாங்கள் நீக்கி விடுவோம். பாருங்கள், BPCயில் இருந்து இந்த BOCயை நீக்கும் போது எங்களுக்கு தேவையான அந்த BPO கிடைக்கிறது. அதே போல் பாருங்கள், BQCயில் இருந்து இவரை நீக்கும் போது, BOCயை நீக்கும் போது QOC கிடைக்கிறது. ஆகவே நாங்கள் இரு முக்கோணிகள் இருந்தும் இந்த பொதுவான முக்கோணியான இந்த BOCயை நீக்குவோம். முக்கோணி BPC சய முக்கோணி BOC சமன் முக்கோணி BQC சய முக்கோணி BOC. அப்ப பாருங்கள், BPCயில் இருந்து BOCயை நீக்கினால் இந்த BBO முக்கோணி PBOவும், அங்கே பாருங்கள் BQCயில் இருந்து இந்த BOCயை நீக்கும் போது எங்களுக்கு இந்த QCO எனும் முக்கோணியும் கிடைக்கின்றது. ஆகவே பாருங்கள், ஒரு பொது அடியிலும் ஒரே இரு சமாந்தர நேர்கோடுகளுக்கு இடையிலும் அமைந்துள்ள முக்கோணிகள் பரப்பளவில் சமன் எனும் தேற்றத்தை பயன்படுத்தி இவ்விரு முக்கோணிகளும் பரப்பில் சமன் என்பதை நாங்கள் நிறுவியுள்ளோம். ஆகவே பாருங்கள், இந்த 8வது வினாத்தாளில் உள்ள 25 வினாக்களையும் நாங்கள் பார்த்தோம். மேலும் நாங்கள் அடுத்த வினாவில் உங்களை சந்திப்போம்.